ஹாய் ஹலோ. நம்ம நேற்று வந்து ஜூரிஸ்ப்ருடன்ஸோடைய டெஃபினேஷன் பார்ட் 1 பார்த்தோம் அண்ட் முக்கியமான டெஃபினேஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ட் அரௌண்ட் ஒரு 10 அது அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அண்ட் லெட்ஸ் மூவ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன். Right, according to Dr. M.J. Sitana, okay, jurisprudence is a study of fundamental legal principles, including their philosophical, historical, and sociological basis, and analysis of the legal concepts. Okay, இப்போ இதில் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜூரிஸ்ப்ருடன்ஸ்னா ஒன்றும் கிடையாது. அது வந்து நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம். வாட் இஸ் விமன் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு இதை நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம அதில் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், நம்ம வந்து லா எப்படி இருக்கணும் அப்படின்றதான் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து என்னென்னா அந்த லீகல் பிரின்சிபல்ஸ் கூட சேர்ந்து என்னென்னா கவர் ஆகுது அப்படின்னா, philosophical, historical, social base and analysis of legal concepts. அதாவது இப்போ philosophical அப்படின்னு இங்கே வந்து எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லைக் எது ஜஸ்டிஸ், எது வந்து ஃபேர், அந்த மாதிரி மொராலிட்டி ஃபாலோ பண்ணுமா லா, அந்த மாதிரி. ஸோ ஃபண்டமெண்டல் லீகல் பிரின்சிபல்ஸ்னால் வி நோ லைக் அதை எக்ஸப்ட் கான்ட்ராக்ட், ஓகேவா? இப்போ சாரி கான்ட்ராக்டோ இல்லை கிரைம் அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்காம ஒரு லா எப்படி இருக்கணும், அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், அது எப்படி எக்ஸிஸ்டிங்ஸ் ஆகுது, ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம படிப்போம். ஸோ அதான் வந்து ஃபண்டமெண்டல் லீகல் பிரின்சிபல்ஸ். இதில் ஃபிலாசபிக்கல் அப்படின்றது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ், ஃபேர், அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு மாரல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கணும் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது. அந்த ஹிஸ்டாரிக்கல்ன்றது நமக்கு தெரியும். அந்த லைக் எப்படி வந்து கஸ்டம்ஸ் வந்து எப்படி லாவ் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம படிக்கிறது. சோஷியாலஜின்றது எப்படி லா வந்து நம்ம சொசைட்டி ஷேப் பண்ணுது, சொசைட்டி நம்ம எப்படி லாவை வந்து ஷேப் பண்ணுது அப்படின்னு பார்க்கறது சோஷியாலஜிக்கு பேசு. அண்ட் அனலைஸ் ஆஃப் லீகல் கான்செப்ட்ஸ். லீகல் கான்செப்ட் நமக்கு தெரியும். நம்ம நீங்கள் இதிலே பாருங்களேன், ஜூரிஸ்ப்ருடன்ஸ் டாபிக்ல லீகல் கான்செப்ட்ஸ்க்கு நம்ம என்னென்ன படிப்போம், ரைட்ஸ், டியூட்டிஸ், ப்ராப்பர்ட்டி, ஓனர்ஷிப், பொசிஷன், இதெல்லாம் படிப்போம். ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது சித்தனான்றது சேர்த்து நான் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சேர்த்து இப்போ ஃபிலாசபிக்கல், ஹிஸ்டாரிக்கல், சோஷியாலஜின்னு வந்துச்சு, எல்லாமே சேர்த்து வருது லால. அப்போனா அதான் வந்து சித்தனா வந்து அப்படிதான் சொன்னாங்க. நம்ம க்ளூவோட வச்சுக்கலாம். தென் வந்து பேட்டர்சன். ஓகே, அக்கார்டிங் டு பேட்டர்சன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஜூரிஸ்ப்ருடன்ஸ் மீன்ஸ் a body of ordered knowledge which deals with particular species of law. அப்போ இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே நம்ம பார்த்தோம்ல, பர்டிகுலர், ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷன்ஸ் பார்த்தோம். ஜூரிஸ்ப்ருடன்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் அண்ட் பர்டிகுலர் யார் பண்ணா, ஆஸ்டின் பண்ணாங்க. கரெக்டாக? அதில் பர்டிகுலர்னு என்ன மீன் பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலரான ஒரு கண்ட்ரியோட லா பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லி. அங்கே இடத்துல பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு இவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு பர்டிகுலரான பார்ட் ஆஃப் லா. லைக் ஓகேங்களா, இப்போ எப்படின்னா லைக் ஒரு நேச்சுரல் லா பற்றி படிக்கிறது, இல்லை ஒரு பாசிட்டிவ் லா பற்றி படிக்கிறது, அந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக படிக்காம ஒரு ஸ்பெசிபிக் கேட்டகரி ஆஃப் பிரின்சிபல்ஸை பற்றி நம்ம படிக்கிறது. அதான் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்றத நம்ம பேட்டர்சன் சொல்றோம். ஸோ பி ஃபார் பர்டிகுலர், பேட்டர்சன். ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒரு பேட்டர்ன் என்னன்னா ஒரே ஒரு பேட்டர்ன் அப்படின்ற போது ஒரு ஃபார்மட் மாதிரி வச்சுக்குவோம். கரெக்டா? அப்போ வந்து ஒரு பர்டிகுலர், ஓகே, பர்டிகுலர் நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேட்டர்சன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் வந்து பர்டிகுலர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு ஜூலியஸ் ஸ்டோன். ஜூலியஸ் ஸ்டோன்ஸ் என்ன சொல்லிப்பானா, லாயர்ஸ் எக்ஸ்ட்ரா வெர்ஷன். ஓகே, இங்கே லாயர்ஸ் எக்ஸ்ட்ரா வெர்ஷன் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து லாயர்ஸ் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவோம், வி இன்டர்பிரட் த லா, வி டெலிவர் த லா. ஸோ நம்மளோட ஒர்க் என்னன்னா, ஸோ லா பேஸ் பண்ணி தான். அப்போ ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, நம்ம லாயர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்பிரட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அப்போ லாயர்ஸ் எக்ஸ்ட்ரா வெர்ஷனாக புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பியாண்ட் த ரூல்ஸ், பிஹைண்ட் தி இட்ஸ் ஃப்ரேம். ஓகேவா? நம்ம வந்து சொசைட்டி, மொராலிட்டி, இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதில் அந்த புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். கொஞ்சம் இந்த சொசைட்டி, கொஞ்சம் மொராலிட்டி. இப்போ இந்த கஸ்டம்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சொசைட்டியை பற்றி பேசுவோம், மொராலிட்டி, அந்த மாதிரி வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணி பேசுறது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லா தாண்டி நம்ம வந்து நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் போகும். ஸோ அதான் வந்து ஜூலியஸ் ஸ்டோன் சீக்கர். ஸோ ஜூலியஸ் அப்படின்றது என்ன வச்சுக்கோன்னா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வெர்ஷன். ஓகே, ஸ்டோன் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டோன்றது ஒரு எக்ஸ்ட்ரா வெர்ஷன். ஜூலியஸ் ஸ்டோன், லாயர்ஸ் எக்ஸ்ட்ரா வெர்ஷன். நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு ஹோலன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஜூரிஸ்ப்ருடன்ஸ் த ஃபார்மல் சயின்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் லா. சரி, இங்கே என்ன ஒரு மீன் பண்ண வர்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம பாசிட்டிவ் லான்ற கான்செப்ட் நம்ம எங்கே படித்தோம், ஆஸ்டினோடதுல படித்தோம். என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு பொலிட்டிக்கலி சுப்பீரியர், ஒரு பொலிட்டிக்கல் சுப்பீரியர் ஒரு இன்ஃபீரியருக்கு வந்து போகிற ரூல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், இல்லை அப்படின்னா தே வில் கெட் பனிஷ்மெண்ட். இதுதான் வந்து பாசிட்டிவ் லா.
ஸோ இந்த பாசிட்டிவ் லாக்கு அவர் என்ன மீன் பண்றாருன்னா ஃபார்மல் சயின்ஸ் அப்படின்றது நான் வந்து ஒரு 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 மேலோட்டமா நான் படிக்கிறேன், டெப்தான கான்செப்ட் கிடையாது. ஸோ ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ன்றது ஒரு மேலோட்டமான பாசிட்டிவ் லாவை பத்தி ஒரு மேலோட்டமான ஒரு படிப்பே தவிர அது ஒரு டெப்தான ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் உள்ள டீப் ரூத்தான கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு வந்து ஹோலன்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ ஹோல் அப்படின்றது டீப் ஒரு ஓட்டன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா சொல்றேன். ஹோல் அப்படின்றது ஆழமாக ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து ஆழம் இல்லை. அப்போ வந்து ஹோலன் வந்து என்ன சொல்ற, ஃபார்மல், அது ரொம்ப ஃபார்மலா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு கான்செப்டும் ஞாபகம் இருக்கும். நீங்க க்ளூவர் வந்து கான்செப்ட் வச்சு நீங்க க்ளூ வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்டும் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த வார்த்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு கீத்தான் என்ன சொல்றாருன்னா, jurisprudence is study and systematic arrangement of the general principles of law. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ நம்ம வந்து ஒரு லாவை வந்து நம்ம ஒருங்கிணைத்து, ஓகே, ஸ்டடி அண்ட் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டை ஒருங்கிணைத்து இருக்கு. அது வந்து அது என்னன்னா ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா. நம்ம வந்து பேட்டர்ஸ் என்ன சொன்னா பர்டிகுலரான பிரின்சிபல்ஸ் பத்தி படிக்கிறதுன்னு. அதே கீத்தன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், கீன்றது என்னது, லைக் எல்லாருக்கிட்டையும் நம்ம கீ வச்சிருப்போம். வீட்டு கீ இருக்கு, பைக்கு கீ இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கீ இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ ஜூரிஸ்ப்ருடன்ஸ் கீன்றது என்னன்னா ஜென்ரலா எல்லாருமே யூஸ் பண்றது. ஓகே, ஸோ அப்ப நீங்க வந்து பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா ஞாபகம் வச்சுக்கணும். சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்கா எல்லாருமே வச்சிருப்பாங்க, அது ஜென்ரலா எல்லாரும் யூஸ் பண்றது. ஸோ ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். Then according to Dr. Allen என்ன சொல்லியிருப்பாருன்னா, jurisprudence is scientific synthesis of the essential principles of law. ஓகேவா? ஸோ இவர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு எது முக்கியமோ, ஓகேங்களா, இங்கேயும் வந்து லைக் ஓரளவுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி கான்செப்ட்ஸ் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுகெதர், அதான் சயின்டிஃபிக் சிந்தசிஸ் அப்படின்றது டுகெதரா நம்ம வந்து படிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எசென்ஷியல் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது வெறும் நம்ம கோர் பிரின்சிபல்ஸை மட்டும் நம்ம படிப்போம். ஓகேங்களா? எல்லாத்தையும் கவர் பண்ணாமல், ஓகேங்களா, கோர் எசென்ஷியல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா அப்படின்னு இருக்குல்ல, என்னன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதுவும் லைக் இந்த மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ யூனிவர்சல் லீகல், நாட் ஓன்லி ஸ்பெசிஃபிக்காக நம்ம படிக்கல, முக்கியமான எல்லா லீகல் பிரின்சிபல்ஸும் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஏலியன் நம்ம வச்சுக்கலாம். ஏலியன் வந்து நம்ம சயின்ஸில் வந்து நம்ம ஏலியன்ன்ற படிப்போம். ஸோ சயின்டிஃபிக் சிந்தசிஸ் அப்படின்னா ஆலன். ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இது ஜென்ரல் அப்படின்னா கீ, எசென்ஷியல் கொடுத்த அது ஆலன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சிசாரியோ எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ் ஆஸ் அ philosophical aspects of knowledge of law. ஓகேவா? ஸோ இவர் என்ன எப்படி ஷார்ட் பண்ணிட்டார், அதாவது வெறும் இது வந்து இது ஒரு ரூல்ஸோ ப்ரொசீஜரோ மட்டும் கிடையாது. டீப்பர் டவுனா எதுக்கு லா இருக்கு, அது வந்து மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ்லாம் இருக்கா, ஜஸ்டிஸா அப்படின்னு நம்ம வந்து லாவோடைய நாலேஜ் நமக்கு கிடைக்குது இந்த பிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும். பத்தி எல்லா ஆஸ்பெக்ட்ஸை பத்தி பேசுற யார் நான் பேச சிசாரியோ வந்து பிலாசபிக்கல் ஆஸ்பெக்டை பத்தி மட்டும்தான் நம்ம வந்து ஜூரிஸ்ப்ருடன்ஸ் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிசரை நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா சிசர்ன்ற கட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ ஆஃப்டர் வி கெட் எனி ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஒரு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ரொம்ப வந்து ஃபிலாசபிக்கலாக நம்ம பேச ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஸோ அப்போ வந்து ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா சிசாரியோ. தென் அக்கார்டிங் டு ஜிவி பேட்டான். ஓகே, ஸோ ஜிவி பேட்டான் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா jurisprudence is a particular matter of study, not the law of one country, but of the general notation of the law itself. So இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பேட்டர்சன் சொன்ன மாதிரி பேட்டானுமே பர்டிகுலர் மெத்தட் ஆஃப் ஸ்டடி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ண மீனிங் ஒன்று தான், பட் வேர்ட்ஸ் மட்டும் வேற. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் மெத்தட் ஆஃப் ஸ்டடி, ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இஸ் அ பர்டிகுலர் மெத்தட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் பேட்டான். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உல்பியன் வந்து இவர் வந்து ஒரு ரோமன் ஜூரிஸ்ட். இவர் என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாருன்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ் ஆஸ் தி நாலேஜ் ஆஃப் திங்ஸ் டிவைன் அண்ட் ஹியூமன், த சயின்ஸ் ஆஃப் ஜஸ்ட் அண்ட் அன்ஜஸ்டிஸ். ஸோ இங்கே என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படிங்கிறது லாவோடைய நாலேஜ் அப்படின்ற மட்டும், அதாவது என்னன்னா அந்த லாவோடைய நாலேஜ் தான். ஆனால் அது எப்படின்னா டிவைன் இங்கே மீன் பண்றது ஸ்பிரிச்சுவல், ரிலீஜியஸ், கஸ்டம், இது எல்லாமே டிவைன். நம்ம ஆஸ்டின் வந்து லா ஆஃப் காட் அந்த மாதிரி பிரிச்சிருப்பார். ஸோ அது மாதிரி வந்து டிவைன் லாவும் சேர்த்து ஹியூமன் மேட் பண்ற லாவையும் சேர்த்து
பிளஸ் அந்த சயின்ஸ் ஆஃப் ஜஸ்ட் அண்ட் அன்ஜஸ்ட் அப்படின்னா இது கரெக்ட் இது தப்பு அப்படின்றது எல்லா பத்தியும் நமக்கு கொடுக்கறது, எல்லாரோட நாலேஜை பத்தி கொடுக்கறது தான் நம்மளோட ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. லாஸ்கி, அக்கார்டிங் டு லாஸ்கி, ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இஸ் ஐ ஆஃப் லா அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கண்ணை வச்சு பார்க்குறோம், விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் கரெக்டா. அப்ப லா அப்படிங்கிறதும் லாக்கு வந்து ஒரு ஒரு கண், அதாவது நம்ம லாவை பத்தி கண்ணோட்டத்தை தெரிஞ்சுக்கிறது, லாவை வந்து நம்ம பார்க்கறது தெரியுறது, இது எல்லாமே ஜூரிஸ்ப்ருடன்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம லாவை வந்து லாவை பார்க்கறது அப்படின்ற மீன் பண்றது எப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ் ஹை ஆஃப் லா அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு RWM டயாஸ், டயாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா study of jurisprudence provides an opportunity for the lawyer to bring theory and life into focus for it concerns human thought in relation to social extensions. ஸோ இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லாயருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதே மாதிரி லாயர்ஸ் எக்ஸ்ட்ரா வெர்ஷனியாஸ் தான் ஜூலியஸ் ஸ்டோன் சொல்லியிருப்பாரு கரெக்டா. ஸோ இங்கே டயாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த லாயர். ஓகேவா? என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ரியல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? நம்ம ரியல் லைஃபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் ஒரு தியரியா. ஓகேங்களா? அந்த தியரியை நம்ம ரியல் லைஃபுக்கு நான் அப்ளை பண்ண வைக்கிறோம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம ஹியூமன்ஸ் கூடிய தேவைக்கு பொறுத்து ஓகேங்களா அந்த லாவை வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கிறது, அண்ட் ஷேப் பண்ற சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி லாவை மாத்துறது. ஸோ இதெல்லாமே வந்து லாயருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஜூரிஸ்ப்ருடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்றாங்க. ஸோ இங்கே டயாஸ் அப்படின்னா நம்ம 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 டயாஸ் இருக்கும் தெரியுங்களா, டயஸ் சொல்லுவோம், டயஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பார் பார் தோஸ் ஒன் லாயர்ஸ். ஸோ பார்க்கு வந்து இப்போ டயஸ் பக்கம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டயஸ் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த லாயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு HLA Hart, jurisprudence is a legal system consist of primary and then secondary rules. ஓகேங்களா? ஸோ இங்கே இவங்க என்ன மீன் பண்ண வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி செகண்டரி ரூல்ஸ் ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரைமரி ரூல்ஸ் அப்படின்றது என்னன்னா ஆப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? அண்ட் செகண்டரி ரூல்ஸ் அப்படின்றது அந்த பவர் கன்ஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரைமரி ரூல்ஸ் அப்படின்றது நம்ம மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லா இருக்குல்ல, இப்போ லா ஆஃப் கிரைம் இருக்கு அப்படின்னு நம்ம மேல ஒரு ஆப்ளிகேஷன் செலுத்துது கரெக்டா. ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணா இதுக்கு பனிஷ்மெண்ட், ஸோ தப்பு பண்ணக்கூடாது நம்ம அது அப்படின்றது. ஸோ அப்போ அந்த ஆப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா இஸ் அ பிரைமரி ரூல்ஸ். அண்ட் செகண்டரி ரூல்ஸ் அப்படின்றது பவர் கன்ஃபரிங். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 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 ரெகனைசேஷன். ஓகேவா? ஸோ நம்ம கான்ஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டி என்ன பண்ணுது, கிவிங் லெஜிஸ்லேட்டிவ் லா மேக்கிங் பவர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த செகண்டரி ரூல்ஸும் பிரைமரி ரூல்ஸும் சேர்ந்ததை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு மீன் HLA Hart. ஓகே, ஸோ ஹார்ட்டுக்கு எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ரெண்டு வேணும் கரெக்டா. ஹார்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம் ரெண்டுன்ற சென்ஸ், இந்த இடத்துல ஹார்ட்டுக்கு வந்து ரெண்டு வேணும், பிரைமரி வேணும், செகண்டரி வேணும். இப்போ வந்து வி நீட் டூ ஹார்ட் ரெண்டு சேர்க்கறது, இல்லைன்னா அப்படி சேர்க்கிறது, ரெண்டு இவங்க சேர்க்கறது இதயம். ஸோ அப்படி பார்த்தா ரெண்டையும் சேர்க்குது, பிரைமரி செகண்டரி சேர்க்குது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அர்னால்டு. ஸோ அர்னால்டு இங்கே எப்படி மீன் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா jurisprudence is shining but unfilled dream of a world governed by the reason. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ன்றது நம்ம லா பத்தி படிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நம்ம லாவோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே சூப்பராக நமக்கு சொல்லி கொடுத்துருது, எல்லாமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸோ அது ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட், ஓகேவா, ப்ரெசென்ட்ல நம்ம என்னதான் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நம்ம அந்த லா மூலமா நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. ஸோ ஒரு லா வந்து ரீசனபிளா இருக்கு. ஓகேங்களா? ஆனா டில் அந்த லா வந்து நம்ம எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அதை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ், கரப்ஷன்ஸ், இன்இக்வாலிட்டிஸ், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால நம்மளால அதை வந்து நம்மளோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகல. அப்ப என்ன நம்ம வச்சு அர்னால்டு ஒருத்தர் இருக்காரு கரெக்டா. ஸோ அவர் மாதிரி ஆகணும், அவர் வந்து ஒரு ஷைனிங்கானவர், அவர் மாதிரி ஆகணும்ன்றது என்னுடைய அன்ஃபுல்டு ட்ரீம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஷைனிங் பட் அன்ஃபுல்டு ட்ரீம். அடுத்து அக்கார்டிங் டு கிரே. ஸோ கிரே வந்து பார்த்தோம், சாரி. ஸோ இப்போ கிரே வந்து பார்த்தோம்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ் சயின்ஸ் ஆஃப் லா, த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோட் பை த கோர்ட். அப்போ இந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டேட்மெண்ட், இது ஆமாம் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். அதில் என்ன, ஏன்னா இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோர்ட் ஃபாலோ பண்ணுறது. ஸோ கிரே வந்து யாருன்னா ரியலிஸ்டிக் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறவர் கரெக்டாக. ஸோ அப்போ இவர் வந்து கண்டிப்பாக என்ன ஜுடிஷியரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ ஜுடிஷியரி மேக் பண்ணுறது தான் லா அப்படின்னு. ஸோ இவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ கோர்ட் என்ன ஃபாலோ பண்ணதோ அதுதான் லா, அதுதான் வந்து ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாரு. ஓகே,
அண்ட் ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 8 to 7 ஸ்லைட்ஸ் பார்த்தோம். அண்ட் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்க்கு 2, ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து 10க்கு மேலே நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். அண்ட் இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மீனிங்கோட படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு டைம் பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணி ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ப்ரிப்பரேஷனை வந்து கான்ஸ்டன்டாக பண்ணிகிட்டே இருங்க. பாய்.